ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் டேபிள் வந்து என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் கிரேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சே ஒரு மார்க்கெட் ப்ரீமியம் எங்கே போகும், எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற பிரேக் ஈவன் லெவல் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,730. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. இது இந்த மாதிரி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ரொம்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மேலே ஒன் சைடாக போகும் மார்க்கெட்டு. ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஏன்னா நிறைய மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஓகே, ஒரு 50 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெண்ட் எடுப்போம். ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 700, கரெக்டாக எக்ஸாக்டாக 700 தான் இருந்தது மார்க்கெட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க 21,750 புட்டும் 21,700 காலும் தான் இந்த மணி. நம்ம இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேரையும் தான் செக் பண்ணோம். இன்னொன்று வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே அகெயின்ஸ்டாக இருந்தது. இருந்தாலும் இன்சைட் மார்க்கெட், அதனால் கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் இதில் அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறானோ அவனை தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து 21,700 ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். 21,700ன்ற கால் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அவனோட அட்வான்ஸ் லெவல். 19ன்றது அவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 19 அவனோட அட்வான்ஸ் லெவல். ரெண்டாவது அட்வான்ஸ் லெவல் வந்து 145. ஆக்சுவலாக இவன் காலையில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து ஆக்சுவலாக இவன் ஒரு 50 மினிட்ஸில் எங்கே இருந்தான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 123 பக்கமாக இருந்தான். அதாவது 119 ஒரு சப்போர்ட் லெவல், அது கிட்ட தான் நின்னா மார்க்கெட்டு. ஓகேங்களா? புட்டை போய் பார்க்கலாம். 21,750 புட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னும்போது இவன் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலை தாண்ட முடியல இவனால். ஆக்சுவலாக இவனோட அட்வான்ஸ் லெவல் 140 இவனை தாண்ட முடியல, நின்றுக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஓப்பனுக்கும் மேலே இருந்தவன். ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவல் தாண்டினா இவனை எடுத்துருக்கலாம். ஆனால் இவன் தாண்டலை, சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருந்தான். 15 மினிட்ஸில் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருந்தான். அவன் சப்போர்ட்டில் இருக்கிறான், கால் சப்போர்ட்டில் இருக்கிறான். ஆக்சுவலாக சப்போர்ட் கிட்டே இருக்கிறான், சப்போர்ட்டில் இல்லை, சப்போர்ட் கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? நியர்பை இருக்கிறான். ஆனால் இவன் ரெசிஸ்டன்ஸில் மேலே உடைக்காமல் இவனும் நிற்கிறான். ஓகேங்களா? 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று இவன் மேலே உடைச்சா இவன் எடுக்கலாம், இல்லை அவன் வந்து இவன் கீழே உடைக்கணும். இவன் மேலே உடைக்கலன்னா இவன் கீழே உடைச்சா தான் அவனை எடுக்க முடியுமே. இதை லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். இவன் அட்வான்ஸ் லெவலில் எடுத்தால் புட்டை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போது புட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான். ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். அட்வான்ஸ் லெவல் 140 இவனால் தாண்ட முடியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இவனை எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறோம், ஆனால் இவனால் தாண்ட முடியல. ஓகேங்களா? அவன் 700 கால் சப்போர்ட் நியர்பை இருக்கிறான். ஓகேங்களா? அவனை நம்ம எடுக்கணும்னா இவன் கீழே உடைக்கணும். இவன் ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே உடச்சி வீக்கானவனை தான் அவனை எடுக்க முடியும். ஓகேங்களா? கரெக்டாக அதே மாதிரி ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சவனே இவன் டோட்டல் அட்வான்ஸ் லெவலே தாண்ட முடியல. இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் கண்டிப்பாக 750
மார்க்கெட் வந்து 750 இருக்காதுன்னு அர்த்தம். 750லேருந்து 700 கீழெல்லாம் போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலை உடைச்சா தான் இவன் 750 கீழே உடச்சி கீழே போவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போது இவன் இதை உடைக்கலனால 750 கீழே மார்க்கெட் போகாது அப்படின்றது தான் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. இன்னொன்று இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு வீக் ஆகிட்டான். ஓகேங்களா. கிளியராக இவன் சொல்லிட்டான் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9:45. அப்போது நம்ம காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. எக்ஸாக்டாக அப்போது 21,700 இந்த மணி கால். அப்போது 9:45 க்ளீனாக வந்து அவன் ஆல்ரெடி சப்போர்ட் நியர்பை இருந்தான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9:45 இவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டிட்டான். இவனோட ஆப்போசிட்டு அட்வான்ஸ் லெவல் தாண்டிட்டான். ஓகேங்களா. க்ளீனாக வந்து 145ன்ற அட்வான்ஸ் லெவலை தாண்டி பிரேக் அவுட்டில் இங்கே தான் தாண்டினா. ஆனால் பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்க முடியாது. திருப்பியும் புல் பேக் வந்தான். புல் பேக்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 19 நம்ம அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இவன் வந்தது பார்த்திங்கன்னா 125. கரெக்டாக இவன் இதில் உட்காரல. அதனால் நம்ம அப்பயே எடுக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரே என்ட்ரி தான். நம்ம இங்கே சப்போர்ட்டில் அவன் கீழே உடைக்கும் போது இங்கே தான் எடுத்துருக்கணும். அதாவது 145 எடுத்தால் உங்களுக்கு 15 பாயிண்ட்டுனா கண்டிப்பாக இங்கே 2வது புல் பேக்கில் நம்ம நிற்கலை மார்க்கெட். இங்கே புல் பேக்கில் வந்தால் இங்கே பிரேக் அவுட்டில் நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். நம்ம பிரேக் அவுட்டில் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் இவன். அதாவது 21,700 கால் வந்து அவனோட ஓப்பன், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட எஸ்டர்டே லோ கீழே இருந்தவன். ஓகேங்களா. அப்போது இவன் மேலே போனால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்? இவ்வளோ தான் போவான். 180 வரைக்கும் தான் போக முடியும் இவனால். ஓகேங்களா. இவனோட லோ, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே இது தான். ஓகேங்களா. ப்ரீவியஸ் க்ளோஸ் 185. ஓகேங்களா. அது லாங் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் 180ன்றது எஸ்டர்டேலோ இவன் ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா. அதை தாண்டினா தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. அவன் வீக் ஆகிட்டான், நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இவன் பிரேக் அவுட் பண்ணி எங்கே போய் நின்னான் பாருங்கள். எக்ஸாக்டாக 180 அவனோட எக்ஸ்டர்டே லோ கிட்ட தான் போய் நின்னான். 180 கரெக்டாக போய் நின்ட்டான் அதில். ஓகேங்களா. நின்ன உடனே நம்ம எடுக்கிறதுக்கு ரேஞ்சு வேணும் இல்லையா. ஓகே. அப்போது இவன் புல் பேக்கில் இங்கே வந்தால், இவன் அட்வான்ஸ் லெவலில் புல் பேக்கில் நின்று தான் எடுக்கலாம். ஆனால் இவன் நிற்கலை, கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சி அகெயின் இவன் புல் பேக்கில் வரான். புல் பேக் வந்து மேலே உடைக்கிறான். ஓகேங்களா. மேலே உடைக்கும் போது அப்புறமேட்டு தான் இங்கே தான் எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா. இங்கே தான் எடுக்கணும். இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக 145 அப்படின்னா கரெக்டாக 130 தான் மார்க்கெட். 135 10 பாயிண்ட் கீழே இறக்கணும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் 130 தான். இந்த இடத்துல நிற்கலை, அதனால் நம்ம புல் பேக் எடுக்கலை. நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி திருப்பி இந்த இடத்துல உட்காந்து நிற்கிது பாருங்கள், 2 கேண்டில் நிற்கிது பாருங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா. எடுத்துகிட்டு தான் அப்போ தான் இந்த 45லேருந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஓகே. அந்த மாதிரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் வந்து ஒரு எப்போ அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 11 மணிக்கு என்ட்ரி. ஆக்சுவலாக 2 மணி ஆகிடுச்சு என்ட்ரி டார்கெட் அடிக்கிறதுக்கு. 145னா 170க்குலாம் டார்கெட் அடிச்சிட்டான் 30 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரேலி ஆச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா. அதாவது இவனோட ஓப்பனையும் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் இவன் லோ எஸ்டர்டே லோவையும் இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டிட்டான் மார்க்கெட்டு. தாண்டினவொடனே நெக்ஸ்ட்டு எங்கே போவோம்? ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 185, அதையும் உடச்சிட்டான். ஓகேங்களா. அதையும் உடச்சானா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்னா எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் போவான். எஸ்டர்டே லோலேருந்து மார்க்கெட் போகுது. அப்போ மேக்ஸிமம் எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் போவான். எஸ்டர்டே ஐ வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவனோட எஸ்டர்டே ஐ 237. அது வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா. எக்ஸாக்டாக அது வரைக்கும் போயிட்டு உடனே உடச்சிட்டான் பாருங்கள். இவன் எஸ்டர்டே ஐயை உடைக்கல அப்படின்னாலும் அங்கே தான் ரிட்டர்ன் தான் ஆகும் மார்க்கெட். எஸ்டர்டே ஐயை உடைக்கல அப்படின்னா இவன் எஸ்டர்டே 200 அப்படின்னா 21,900. ஓகேங்களா. 21,900க்கு மார்க்கெட் போகாதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற இந்த மணி எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது 21,800ன்ற புட்டு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஓகேங்களா. ஓகே. இது ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு. இப்போது இந்த இவ்வளோ பெரிய ஃபாலை எடுத்துருக்க முடியுமா? கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அந்த எஸ்டர்டே ஐயா அவன் பிரேக் பண்ணலன்னும் போது க்ரீக்ஸ் பிரகாரம் அவன் அந்த இடத்துக்கு போக மாட்டான்னு தெரியும், மேலே போக மாட்டான்னு தெரியும். 21,800ன்ற புட்டு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் எங்கே வந்து திரும்புகிறான் அப்படின்னா ஆக்சுவலாக நல்லா ஃபால் ஆகிட்டான் இவன். இவனுக்கு லெவல் எதுவுமே மீட் ஆகலை. ஆக்சுவலாக இங்கே தான் மீட் ஆகிறான். நூற்றி 11 நம்ம அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக
இங்கேருந்து மார்க்கெட் வந்து 135 வரைக்கும் போய்க்குது. ஒரு 15 பாயிண்ட் மேலே போயிருக்கான். 25 பாயிண்ட் போயிருக்கான். 25 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் இங்கே நம்ம எடுக்க முடியாது. இங்கே லெவல் நம்மளுக்கு மீட் ஆகலை. இங்கே தான் கரெக்டாக மீட் ஆகிறான். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக அந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரி தான் எடுப்போம். அதுவும் க்ளோசிங் டைமில் அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். இவன் என்ட்ரி கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுக்குறான். 3 மணிக்கெலாம் கன்ஃபார்மாக நம்ம எடுக்க மாட்டோம். இந்த என்ட்ரி தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி. 11 மணிக்கு எடுத்த என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சப்போர்ட்லேயே எடுத்துகிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். அதாவது 120 119 நம்ம அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இங்கேயே எடுத்துகிட்ருக்காங்க சில பேர். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, இவனோட ஆப்போனண்ட் வந்து 780ன்ற புட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவன் அட்வான்ஸோட தாண்டலைன்னும் போதே இவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை, இங்கே சஸ்டெயின் ஆகி வந்துட்டானவனே இவனை இங்கேயே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக 10-20க்கே இவனை எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவன் உடச்சிட்டான். அட்வான்ஸ் லெவலில் தாண்டல, ஓப்பன் ப்ரீவியஸ் கீழே உடச்சிட்டான். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸாக்டாக 10:30 மணிக்கு தான் என்ட்ரி எடுக்க முடியும். இவன் உடச்சி திருப்பியும் புல் பேக் போவான். அப்போ தான் நம்ம காலை எடுக்கணும். எக்ஸாக்டாக 10:30 மணிக்கு நம்ம எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னா இங்கே தான் எடுத்திருப்போம். ஆக்சுவலாக இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா இது மீட்டே ஆகலை. ஆனால் இங்கே எடுக்கலாம். நம்மளுக்கு எவனா ஒருத்தர் அதாவது ஒரு கால் போட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா, இவன் சப்போர்ட்டில் இருந்தாலும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அவன் ரெசிஸ்டன்ஸில் இருந்தாலும் இவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? எவனா ஒருத்தன் இதெல்லாம் நின்று அவன் ஆப்போசிட்டில் திரும்பிடுவான். இப்போ இவன் இங்கே சப்போர்ட்டில் இருந்தால் அவன் ரெசிஸ்டன்ஸில் இருப்பான் கண்டிப்பாக. அவன் ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் இவன் சப்போர்ட்டில் இருப்பான். 2 பேருமே சேமாக தான் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அவன் ஆல்ரெடி இவனோட ஆப்போனண்ட் 21,750 புட்டு கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சி அவனோட ஓப்பன், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், அவன் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு. க்ளீனாக பாருங்கள், அவன் புல் பேக் ஆகும்போது இவன் பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே க்ளீனாக சப்போர்ட்டில் இருக்கிறான். ஓகேங்களா? இங்கேயும் எடுக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும் இங்கே எடுத்தால். நீங்கள் 125 எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட்னா கூட 115 இல்லை 15 பாயிண்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 110 வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுக்கலாம். அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே 110 சேஃப், சரியான சேஃப் என்ட்ரி. ஓகேங்களா? இது இந்த மாதிரி மீட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இவன் ஆப்போனண்ட் மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? இவனோட 750 புட்டு வந்து அவன் லெவலை கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான். அவன் ரெசிஸ்டன்ஸில் முட்டும் போது இவனை எடுக்கலாம் நம்ம ஈஸியாக. ஓகேங்களா? அப்படியும் இதை எடுக்க தெரியல, விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே தான் எடுக்கணும். நீங்கள் அடுத்த அட்வான்ஸ் லெவலை தாண்டும் போது இங்கே தான் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்தால் இவ்வளோ பெரிய ரேலி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி இப்படி தான் காய்ஸ் என்ட்ரி எடுத்துருக்கணும். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கற்றுக் கொடுக்குறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்டுக்கு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் நம்ம நினச்ச மாதிரி என்ட்ரி வரல கைஸ், அதனால் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.